அதுக்கு தான் இந்த மந்திர சித்திகரம் சர்வசித்தி பிரதம், எல்லாத்துக்குமே சித்தி கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது எல்லாமே இருந்தாலும் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது சர்வானந்தமயம்னு சொல்லக்கூடியது. இப்படி 9 அடுக்குகள் 9 பிரிவுகள் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறதாக சொல்றார். அதனால்தான் ஸ்ரீசக்கரத்தை ஆராதனம் பண்ணான்னா சகல சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இது வேத மார்க்கத்தில் வைதிக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவாள் துர்கா சூக்தம் ஸ்ரீ சூக்தம் முதலானதாக வச்சுண்டு வேத மார்க்கத்தில் தான் ஆராதிக்கணும் அம்பாளை. வைதிகமாக இருந்திருக்கக்கூடிய வேத பிராமணாலாம் பாக்கி உள்ள தந்திர மார்க்கத்துக்கு போகக்கூடாது, அது நல்லது கிடையாதுங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை வச்சுட்டே அவளை ஆராதிக்கணும், வேதத்திலிருந்து வெளியில போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஷட்சக்ரோ இதெல்லாம் நீங்களாக சொல்றீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டா கிடையாது. காயத்ரி வியாஹிருதி சந்தியா துஜபிருந்த நிஷேவிதா, காயத்ரி வியாஹிருதி சந்தியா துஜபிருந்த நிஷேவிதா.